ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 2025க்கான சிறந்த 5 ரூபே கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டை பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ராக்லின் என்றவர் கேட்டிருக்காரு, அப்புறம் ஜெயன், இவங்க 2 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்காக தான் இந்த கார்டை நம்ம எப்படி வரிசைப்படுத்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம ரூபே கிரெடிட் கார்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒரு 5 மட்டும் பிக் பண்ணி ஸோ இந்த இடம் நம்ம கிளியராக நம்ம பேச போகிறோம். ஸோ இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் முடிவில் உங்களுக்கு எந்த கார்டு பர்ஃபெக்டாக சூட் ஆகும், எந்த கார்டு வச்சிருந்தா நல்லா இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும், புரிய வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது அதாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் பிளாட்டினம் ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவீங்களா, அப்போ 2 ரிவார்ட் பாயிண்ட் தரதா சொல்கிறாங்க. இதே நான் யூபிஐ நீங்கள் வந்து கார்டு வந்து ஸ்வைப் பண்ணி பண்ணுறீங்கல்ல, ஸோ அப்போ வந்து 1 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஸோ அப்புறம் 0.7 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தடையும் நீங்கள் ₹100 எங்கெங்கெல்லாம் கேட்டிங்கன்னா யூட்டிலிட்டி, இன்சூரன்ஸ், கவர்மெண்ட், அப்புறம் எஜுகேஷன் அந்த பில் ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ணுவீங்களா, அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 0.7 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறாங்க. அதுவும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா ₹40 தான் ஒரு மாதத்துக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச் விசிட் கொடுக்குறாங்க. அதுவும் மாதத்துக்கு 1 தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 3 மாதத்துக்கு 2. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மிஸ் ஆகுது. ஸோ எனிவே 3 மாதத்துக்கு 2 தான் கொடுக்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்குறது எலிஜிபிள் யாரெல்லாம் கேட்டிங்கன்னா வயசு 21 70க்குள்ளே இருக்கணும், மினிமம் சேலரி 15,000க்கு மேலே இருக்கணும், இல்லை நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5.5 lakhsக்கு மேலே ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும், மினிமம் சிபில் ஸ்கோர் 700 இருக்கணும். ஓகே. இந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்க. இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக நல்லா புரிய வரும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ HPCL சூப்பர் சேவர் கிரெடிட் கார்டு, இது வந்து 4வது இடத்துல இருக்கு நம்மளுடைய ஒப்பீனியன் படி. ஸோ இவங்க 4% கேஷ்பேக் தரதா சொல்றாங்க. நீங்க HPCL இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அந்த பெட்ரோல் பம்ப்ஸ்ல போய் நீங்க ஸ்வைப் பண்றப்ப ஸோ 1% சர்சார்ஜ் வேவர் கொடுக்குறதா சொல்றாங்க. ஆக மொத்தம் ஒரு 5% சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வேணும்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹெச்பி ஆப்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஹெச்பி பே ஆப், அதில் போய் நீங்கள் மணி லோட் பண்ணிட்டு அது மூலிமா நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5% எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4%, அப்புறம் 1% சர்சார்ஜ், அப்புறம் 1.5% எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது 5, ஸோ 6.5% உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ரிவார்ட் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. ஒரு தடவை ₹100 பர்ச்சேஸ் பண்றப்ப எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதர் ரீட்டைல் பர்ச்சேஸ், இங்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 0.25% கால்குலேட் பண்றாங்க. ஓகே. நீ கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஹெச்பி பே ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுவீங்களா, அப்போ உங்களுக்கு 100 கேஷ்பேக் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு வேளை ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு ₹500 இருக்குல்ல ஜாயினிங் ஃபீஸ், அதை பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ₹500 உங்களுக்கு திருப்பி ஜாயினிங் போனஸாக 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்துறாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கு. அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போன குவார்ட்டர் 35,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் ஜனவரியில் நான் வந்து லான்ச் அக்சஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா டிசம்பர், நவம்பர், அக்டோபர் இந்த 3 மாசத்துல நீங்க 35,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா தான் இந்த டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ். ஓகே. ஸோ இவங்க அதை தான் சொல்றாங்க 6.5% சேவ் பண்ணலாம் அப் டு அப்படின்னு சொல்லி இதான் இங்க சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் 5% கேஷ்பேக் தரதா சொல்றாங்க கிராசரிஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் பில்லு. ஸோ அப்புறம் ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹500. ஸோ உங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது. ஸோ நம்ம பார்க்குற கார்டுல இந்த கார்டுக்கு ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் இருக்கு. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பட் கேஷ்பேக் படி நல்லா இருக்கு. ஓகே, நான் ஜாயினிங் ஃபீஸ் இருக்குதுன்றதால இந்த இடம் 4th பிளேஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றி டீட்டெயில்டு கம்ப்ளீட் வீடியோ வேணும்னா மேலே ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க் பாருங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்க. ஓகே.
அடுத்ததா நம்ம மூணாவது பிளேஸ்ல பார்க்க போறது ஆக்சிஸ் பேங்கோட சூப்பர் மணி ரூபே கிரெடிட் கார்டு. அதாவது ஆக்சிஸ் பேங்க்ன்றது ஒரு பேங்க், சூப்பர் செவன்ன்றது ஒரு ஆப். இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி இந்த கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 3% யூபிஐ பேமெண்ட்டுக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் மணி ஆப், அவங்களுடைய சூப்பர் மணி ஆப் மூலியமா பண்ண மட்டும் தான். இதே கூகுள் பே, ஃபோன் பே இது மூலியமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3% கேஷ்பேக் கொடுக்குறது. அதர் டிரான்சாக்ஷனை கன்சிடர் பண்ணி 1% தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ 1% கேஷ்பேக் கொடுக்குறாங்க மற்ற டிரான்சாக்ஷனுக்கு. இந்த கார்டு வந்து பிசிக்கல் கார்டாக இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கார்டும் பிசிக்கல் கார்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவேர் கொடுக்குறாங்க. நீங்க அது பார்த்தீங்கன்னா 400 to 4000 அந்த ஸ்பெண்டிங் இருக்கணும். நீங்க 400 கீழே பண்ணாலும் சரி, 4000 மேல பண்ணாலும் சரி, உங்களுக்கு சர்சார்ஜ் வெவ்வேறு கிடைக்காது. இந்த கார்டுல மட்டும் கிடையாது, எல்லா கார்டுலயும் ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி கிரெடிட் கார்டுன்னு வச்சுக்கிட்டாவே நீங்க 500 அப்புறம் 4000 இந்த நடுவில் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபியூலை பொறுத்த மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஸோ ஓலா, மிந்த்ரா, மேக் மை ட்ரிப் இந்த இடத்துல இவங்க வந்து கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் ஒரு 2 ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு 500 மேலே கேஷ்பேக்ஸ் கிடையாது ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு. ஓகேங்களா, இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் பேங்கால இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதாங்க. ஜுவல்லரி வாங்குறப்ப, அதாவது நகை கடைக்கு போய் நகை வாங்குறப்ப, இன்சூரன்ஸ் பேமெண்ட், எஜுகேஷன் ஃபீ, கவர்மெண்ட் சர்வீசஸ், ரெண்ட் பேமெண்ட், நிறைய விஷயத்துக்கு இவங்க வந்து கேஷ்பேக்ஸ் தரவே மாட்டாங்க. இதான் இருக்கிற பிரச்சனை. ரிவார்ட்ஸும் கிடையாது, கேஷ்பேக்ஸும் கிடையாது. இந்த கார்டு பத்தி டீடைல்டு வீடியோ வேணும்னா மேலே லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது HDFC மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டு. இது வந்து ரூபே, மாஸ்டர், விசா எல்லா வேரியண்ட்டுமே இருக்கு. இவங்க வந்து 10x கேஷ் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. அதாவது 3.3% வேல்யூ பேக் ஆன் அமேசான், பிளிப்கார்ட், ஸ்விக்கி, ரிலையன்ஸ், ஸ்மார்ட் சூப்பர் ஸ்டோர், பிக் பாஸ்கெட். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 2 கேஷ்பேக் பாயிண்ட் கொடுக்குறாங்க ஒரு தடவை 150 ரூபா ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அதாவது அதர் ஸ்பெண்டுக்கு இது இல்லாம, இது ஒரு 6 இருக்குல்ல, இது இல்லாம அதர் ஸ்பெண்டுக்கு 2 கேஷ் பாயிண்ட் தராங்க. ஆல் யூபிஐ ஸ்பெண்டுக்கு இவங்க 2 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க ஒரு தடவை 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல பெட்ரோல் போடுறப்ப, வேலட் ரீசார்ஜ், அப்புறம் வவுச்சர் எதனா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து எந்த கேஷ்பேக்ஸும் கிடையாது. ஓகே, இது மற்றது ஸ்பெண்ட் பண்றப்ப கேஷ்பேக்ஸ் கொடுத்தாலும் மேக்ஸிமம் 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு மேல ஒரு மாசத்துக்கு கேஷ்பேக்ஸ் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரிவார்ட் பாயிண்ட், அதாவது கேஷ் பாயிண்ட் கிடைக்கும் வெல்கம் பெனிஃபிட்டா. ஓகே, நீங்க ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணிருந்தீங்கன்னா இவங்க ஜாயினிங் ஃபீஸ் 500 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் இருக்கும். ஓகேங்களா, ஒரு குவார்டர் கேலண்டர் இருக்கும். நீங்க 50,000 மேல ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர் கிடைக்கும். கிஃப்ட் வவுச்சர்ஸ் அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், நீங்க அதுபோல பீஸா ஹட் எதனா ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமா ஒரு வருஷத்துக்கு 2000 கிஃப்ட் வவுச்சர் வரைக்கும் நீங்க வின் பண்ணலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஒரு குவார்டருக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 50,000, மார்ச், ஏப்ரல், மே 50,000 அப்படி வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5x கேஷ் பாயிண்ட் கொடுக்குறாங்க இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கு செலக்டட் மர்ச்சன்ட். ஸோ இது இவங்க அப்ரிஷியேட் பண்ணலாம். நிறைய இடத்துல இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கு இவங்க வந்து கேஷ்பேக்ஸ் தர மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா வயசு 21க்கு மேல இருக்கணும், 60 கீழே இருக்கணும். ஸோ மாதம் ஒரு 20,000 சம்பாரிச்சா கூட கிடைக்கும், 50,000 சம்பாரிச்சா கூட கிடைக்கும். சேலரி அக்கௌண்ட் தான் இன்னும் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஆனுவல் சார்ஜஸ் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு 50,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆனுவல் ஃபீஸ் பே பண்ண தேவை கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக வேவ் ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ ஒரு கேஷ் பாயிண்ட் ஈக்குவல் 25 பைஸ். ஓகேங்களா, அதர் ஸ்பெண்டுக்கு 0.50 பைசே. ஸோ இந்த இடம் பார்க்கும்போது 3 ரூபா 30 காசு. ஸோ இட்ஸ் ஃபைன், குவைட் குட். அதனால தான் இந்த ரெண்டாவது பிளேஸ்ல தூக்கி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணாலும் 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் வேவ் ஆகிடும். இதே ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா HPCL பார்த்தீங்கன்னா, ஓகே, ICICI HPCL பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் அதில் இருக்க அட்வான்டேஜ். இந்த மணி பேக் கார்டு பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா மேலே லிங்க் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் யூபிஐ ரூபே கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க 3% கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்றாங்க. கிராசரி, சூப்பர் மார்க்கெட், டைனிங் ஸ்பென்ஸ், அப்புறம் பேஸ்அப் டிரான்சாக்ஷன். பேஸ்அப் டிரான்சாக்ஷன் மீன்ஸ் கூகுள் பே மாதிரியே பேஸ்அப் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அது மூலியமா நீங்க ஸ்பெண்ட் பண்றப்ப உங்களுக்கு வந்து நல்லா கேஷ்பேக் கிடைக்கும் கூட சொல்றாங்க. மேக்ஸிமம் 500 பாயிண்ட்ஸ் மேல கிடைக்காது ஒரு மாசத்துக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனல் கேஷ் பாயிண்ட்ஸா பேஸ்அப் டிரான்சாக்ஷன் மூலியமா நீங்க பண்றப்ப உங்களுக்கு பேஸ்அப் காயின்ஸ் கிடைக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன், என்கிட்ட எந்த கிரெடிட் கார்டும் கிடையாது. பட் அதில் வேலட்டில் லோட் பண்ணிட்டு நான் வந்து கிரெடிட் கார்டு பில் பே பண்றது, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றது எல்லாமே நான் பேஸ்அப்ல பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அப்பப்போ ஒரு 10 காயின், 11 காயின் அப்படி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த காயின் ஒரு காயின் ஈக்குவல் 1 ரூபி தான் அந்த பேஸ்அப் காயினும். ஸோ நீங்க அதை வேலட்ல ஆட் பண்ணிட்டு அதை வச்சு நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. எப்படி வந்து அமேசான் வேலட்ல இருந்து முன்ன ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணல அமேசான், அப்புறம் பேடிஎம் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இன்னும் இவங்க அவைலபிளாக தான் வச்சிருக்காங்க, அந்த வேலட் மூலியமா ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்றது. ஓகே, சரி நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 2% கேஷ் பாயிண்ட் கொடுப்பாங்க யூட்டிலிட்டி ஸ்பென்ஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ அதுவும் பார்த்தோன்னா 500 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு மாசத்துக்கு மேலே கிடையாது. நெக்ஸ்ட் 1% கேஷ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதர் பர்ச்சேஸ், மற்ற பர்ச்சேஸ் அதுவும்
500 பாயிண்ட்க்கு மேல கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்தெல்லாம் பாருங்க 500 பாயிண்ட் 500 பாயிண்ட் 500 பாயிண்ட் 1500 பாயிண்ட்ஸ்க்கு மேல உங்களுக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ரிடம்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கேஷ் பாயிண்ட் ஈக்குவல் 0.25 பைசே. ஓகே, ஸோ ரிடம்ஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் பாயிண்ட் வந்து ஸோ நீங்க இந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்போ வந்து நீங்க கிரெடிட் கார்டு போய் இன்டர்நெட் பேங்க்ல போய் பார்ப்பீங்களா, அந்த இடம் வந்து நீங்க கேஷாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா உங்க கேட்லாக் மூலமா ஏதாவது பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்மார்ட் பை ஆப் மூலமா கூட ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை பஸ் டிக்கெட்டோ அப்படிலாம் கூட புக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 99 ரூபா தாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ அதுவும் வருஷத்துக்கு 25,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுவும் போயிடும். ஸோ நீங்கள் கிராசரிஸ் அப்புறம் சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் பே பண்ணுறப்ப தாராளமாக இந்த கார்டு வந்து உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கொடுக்கும், பிரச்சனையே கிடையாது. ஸோ 2000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 24,000 25,000 ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஜாயினிங் ஃபீஸ் கட்டுற பிரச்சனை இருக்காது. இது ஃபிசிக்கல் கார்டு கிடையாது, விர்ச்சுவல் கார்டு மட்டும்தான். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாத நீங்கள் ஜாயின் பண்ண 37 டேஸில் நீங்கள் வந்து சும்மா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா மதிப்புள்ள ஏதாவது ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அது போல வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மேலே லிங்க் வரும். ஓகேங்களா, அந்த லிங்க் கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். ஓகே, இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் மூலமா ரேங்கிங் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு யாராவது சஜஷன், உங்களுக்கு ஏதாவது கமெண்ட், இது ஒரு நல்ல கார்டு இருக்கு ப்ரோ, இது ஏன் நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் பார்த்து பயனடைவாங்க. ஸோ இது வரைக்கும் நான் போடாத வீடியோ இருந்தா அதை நான் வீடியோவுக்கும் போட பார்ப்பேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என் இன்ஸ்டா சாட்ல வந்து பிங் பண்ணுங்க, நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.